ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னு முருங்கைக்கீரை பொரியல். வாங்க அதோட தேவையானதெல்லாம் பார்ப்போமா. முருங்கை இலையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கை சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4-5 பல் வெள்ளைப்பூடு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மிளகாவும் போட்டுக்கணும், எண்ணெய் ஊற்றி. ஆமாம், மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுவோங்க. லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த முருங்கைக்கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும், நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள், கொச்சிந்திரும். யா எஸ். அப்புறம் நல்லா வதக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இது நீங்களும் செஞ்சு இல்லை உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது குட்டீஸுக்கும் கொடுத்தா நல்லது தான், ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு. ஹெல்தி ஃபுட். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி மூடி போடாமல் வதக்குங்க. அப்போ தான் இதில் இருக்க வாதம் வந்து அந்த ஆவியில் வெளியேறும்னு சொல்லுவாங்க. பட்டு அது சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன், வாய்ஸ் முடிச்சதுக்கப்புறம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை இப்போ நம்ம கீரை பொரியல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.